முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்க தலைவர் மோகன் கூறுகையில், முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இலவச மனைப்பட்டா கேட்டு பலமுறை முதலமைச்சரை சந்தித்தும் இதுநாள் வரையில் தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படவில்லை என்றும், ஆனால் தொகுதி வாரியாக அந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை சந்தித்து அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு இலவசமாக வாங்கிக் கொடுத்து வந்தாலும் எங்களுக்கு இதுவரை அது கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் வேலைவாய்ப்பிலும் கடந்த காலங்களில் எல்டிசி, யுடிசி பணியிடங்களுக்கு ரிசர்வேஷன் வழங்கப்படும் என்றும், ஆனால் இந்த முறை அந்த ரிசர்வேஷன் கூட முன்னாள் ராணுவ வீரர்களுக்காக வழங்கப்படவில்லை என்று தெரிவித்த அவர், காவலர் தேர்விலும் ப்ரமோஷன் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். கடந்த 25 வருடங்களாக முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இதுநாள் வரை இந்த அரசு எந்த திட்டங்களையும் எந்த சலுகைகளையும் வழங்கவில்லை என்றும், ஒவ்வொரு ஆண்டும் முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலவாரியம் மூலம் கொடிநாள் நிதியிலிருந்து 60 வயது கடந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அனைத்து விதவை தாய்மார்களுக்கும் பண்டிகை கால உதவித்தொகை 5000 ரூபாய் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக வழங்கப்படுவது வழக்கம். தகுதி வாய்ந்த அனைவருக்கும் தீபாவளி பண்டிகைக்கு 10 நாட்கள் முன்பாகவே சென்ற 2024ஆம் ஆண்டு வரை வழங்கி வந்தனர். ஆனால் இந்த ஆண்டு தீபாவளிக்கு 5 நாட்கள் முன்பு பலருக்கு வழங்கிவிட்டாலும் இன்று வரை சுமார் 70 பேருக்கு வழங்கவில்லை. முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு விரைவில் இந்த பண்டிகை கால உதவித்தொகை விடுபட்ட அனைவருக்கும் வழங்க உத்தரவிட வேண்டும். அதேபோல் கொடிநாள் நிதி விழாவை கூட முன்னாள் ராணுவ வீரர்களை வைத்து இந்த அரசு நடத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். எங்கள் துறைக்கு என்று ஒரு அமைச்சர் இருந்தாலும் எங்களது அலுவலகம் எங்கே இருக்கிறது என்று கூட அவருக்கு தெரியாது என்றும், இதுவரை எங்கள் அலுவலகம் கூட அவர் வந்ததில்லை என குற்றம் சாட்டிய அவர், இதுவரை முன்னாள் ராணுவ வீரர்களை கூட அழைத்து பேசவில்லை என்று வேதனையுடன் தெரிவித்தார். தேர்தல் வரவுள்ளதால் எங்கள் மீது கவனம் செலுத்தவில்லை என்றார். அந்த தேர்தலை எப்படி நாங்கள் கூடி முடிவெடுப்போம் என புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்க தலைவர் மோகன் தெரிவித்தார். 15 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தவங்களை நார்மலாக பிசியோட சேர்த்து அவங்களுக்கும் அந்த ட்ரைனிங்கை தான் கொடுக்குறாங்க. அந்த பிசி எல்லாம் 15 வருஷம் ஆச்சுன்னா அவங்க ஏட்டா போகிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐயாக போய் ரிட்டையர் ஆவாங்க. ஆனால் எக்ஸர்வீஸ்மேன் 20 வருஷம் அங்கே முடிச்சுட்டு இங்கே ஒரு 10 வருஷம் தான் வேலை செய்ய முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் 30 வருஷம் ஆகிடும். அவர் கடைசி வரைக்கும் பிசியாகவே. புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறை சொத்துக்கள் 30,000 கோடிகள் உள்ளது. அதனை புதுவை அரசானது தனியார் துறைக்கு தாரை வார்த்து வருகிறது என்பதனை முன்னிறுத்தி தவளக்குப்பம் பகுதியில் ஒவ்வொரு வீடுகளாக மின்துறை ஊழியர்கள் சென்று ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி வருவதை கண்டித்து முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் மற்றும் எழில்ராஜா, செல்வம், நடராஜன், திருமுருகன், பெஸ் முருகன், வேல்முருகன் இவர்களின் முன்னிலையில் 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் தவளக்குப்பம் மின்துறை அலுவலகத்தின் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் மின்துறையை கண்டித்து ஏமாற்றாதே ஏமாற்றாதே, பொதுமக்களை ஏமாற்றாதே என்று கோஷங்களை எழுப்பியும் தொடர்ந்து மின்துறை அதிகாரியிடம் சென்று ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது தவறானது, மேலும் இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டால் பொதுமக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறினர். பிறகு அவர் அளித்த பேட்டியில் புதுவை அரசானது தன்னுடைய சுயநலத்திற்கான 30,000 கோடி ரூபாய் சொத்துடைய மின்துறையை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கிறது என்று பல செய்திகளை தெரிவித்தார். சாத்தியக்குரிய அடிப்படையான கட்டமைப்புகள் உருவாக்கி போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், மக்களுக்கான போராட்டம், மக்களுக்கான போராட்டம், மக்களுக்கான போராட்டம். புதுவை அரசே புதுவை அரசே, புதுவை அரசே புதுவை அரசே, புதுவை அரசே புதுவை அரசே, புதுவை அரசே புதுவை அரசே, நாயம் தானா நாயம் தானா, நாயம் புதுவை அரசே புதுவை அரசே, நாயம் தானா நாயம் தானா, நாயம் தானா நாயம் தானா, திருத்தல ஸ்மார்ட் மீட்டர், திருத்தல ஸ்மார்ட் மீட்டர், மாத்துவது நாயம் தானா, மாத்துவது நாயம். இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் உருவாகியுள்ள கொம்பு சீவி திரைப்படத்தில் சரத்குமார், சண்முக பாண்டியன், விஜயகாந்த், தார்னிகா, காளி வெங்கட், முனிஷ்காந்த், ஜார்ஜ் மரியான், சுஜித் சங்கர், கல்கி ராஜா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். கிராமிய பின்னணியிலான ஆக்ஷன் வித் காமெடி என்டர்டெய்னராக தயாராகியிருக்கும் இந்த படத்தை ஸ்டார் சினிமாஸ் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் முகேஷ் டி செல்லையா தயாரித்திருக்கிறார். பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார்.
இந்த படம் நாடு முழுவதும் இன்று வெளியானது. புதுச்சேரியில் நகர பகுதியில் உள்ள 5க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இப்படம் திரையிடப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி தேமுதிக மாநில செயலாளர் VPP வேலு தலைமையில் திரையரங்கம் முன்பு பட்டாசு வெடித்தும் சாலையில் சென்ற பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் விஜயகாந்த் ரசிகர்கள் மற்றும் சண்முக பாண்டியன் ரசிகர்கள் ஒன்று சேர்ந்து திரையரங்கம் முன்பு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் திரைப்படத்தை வரவேற்றனர். புதுச்சேரி மாநிலம் தர்மாபுரி பகுதியில் ஸ்ரீ ஆபத் சகாய ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. இங்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை முதல் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மார்கழி மாத அமாவாசை வெள்ளிக்கிழமை இணைந்த இந்த நாள் அதிக பலன் தரும் வழிபாடாக கருதப்படும் இந்த தினத்தில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு மங்கள வாத்தியத்துடன் ஆஞ்சநேயர் சிலைக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், அபிஷேகத்தூள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் வெண்ணெய், துளசி மாலை, வெற்றிலை மாலை, வடை மாலை சாற்றி வழிபாடு செய்யப்பட்டது. இதில் உபயதாரர் தர்மாபுரி பகுதியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அலமேலு குடும்பத்தினர் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவல் குழு தலைவர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளரும் புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினருமான காந்தி உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் ஏராளமானோர் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் தர்மாபுரி ராதாகிருஷ்ணன் அலமேலு குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மிகவும் பொதுவாக கொண்டாடப்படும் ஒரு நாள் அனுமன் ஜெயந்தி. அனுமன் பிறந்த தினமான அனுமன் ஜெயந்தி இந்தியா முழுவதும் மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. பக்தர்கள் வலிமை மற்றும் ஞானம் பெறுவர். இதனைத் தொடர்ந்து இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதி கோவிந்தப்பேட்டை பிப்டிக் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆசிரமத்தில் ஐயப்பன் மற்றும் ஸ்ரீ ஜானகி சோபனாசனா மகாவீர் ஆஞ்சநேயர் 27 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் உலகத்தில் வேறு எங்கும் பார்க்க முடியாத ஒரு அபூர்வ ஆஞ்சநேயர் மோதிரம் காட்ட காட்சி. இன்று அவர் பிறந்த தினம் போல நட்சத்திரத்தில் தனுசு ராசி அமாவாசை அன்று பிறந்தவர் ஆஞ்சநேயர். இன்று அவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்றைய தினத்தில் பக்தர்கள் அவருக்காக விரதமிருந்து வழிபட்டால் அவர்களுக்கு அனைத்து சங்கடங்களும் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம். சிறப்பு என்னவென்றால் அவர் ஜானகி சோகநாசம் மகா வீராணு எப்படி அசோக வனத்தில் சீதா தேவியோடு சோகத்தை அழித்தாரோ, அதாவது கடையாழி காட்டில் அடியேன் என்று கூறிய அது போன்று அதன்படி நம் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் நடக்கும் என்று கூறுவர். கோவிந்தப்பேட்டை பிப்டிக் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆசிரமத்தில் ஐயப்பனம் மற்றும் ஸ்ரீ ஜானகி சோகநாசன மகாவீர ஆஞ்சநேயர் 27 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு அபூர்வ ஆஞ்சநேயர். என்னன்னா சீதாதேவி கிட்ட மோதிரம் காட்டுற காட்சி.
இன்று அவர் பிறந்த தினம். மூல நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் அமாவாசை அன்று பிறந்தவர் ஆஞ்சநேயர். இன்று அவருக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நமது ஆலயத்தில் இரவு 7 மணி அளவில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இன்றைய தினத்தில் பக்தர்கள் அவரை விரதமிருந்து வழிபட்டால் அவர்களுக்கு அனைத்து சங்கடங்களும் தீரும். பக்தர்கள் அவங்களும் வந்தாங்கன்னா அவங்களோட என்னென்ன கோரிக்கை வந்தாலும், சோகங்களோ பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகளோ, இல்லை வேறு பண கஷ்டமோ, கடன் பிரச்சனை, இவைகள்லாம் வந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கினாங்கன்னா அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். ஜெய் ஸ்ரீராம். ஆனந்தி ட்ரேடிங் நிறுவனத்தின் பிரம்மாண்ட திறப்பு விழா முதலியார்பேட்டை வாசன் நகரில் நடைபெற்றது. இதில் சொகுசு உட்புற மற்றும் வெளிப்புற வடிவமைப்பு, GLA மொசைக் சுவர் ஓடுகள், ஒரு தனித்துவமான சுவர் அலங்காரம், பியூ ஸ்டோன் இறகுகள், பாறை 3D, லெதர் பேனல், PVC, மலர்கூரை ஓடுகள், கல் கலவை மூளைகள், கண்ணாடியுடன் கூடிய 3D வண்ண சுவர் பேனல்கள் போன்ற அழகு கலை மிகுந்த பொருட்களை கொண்டு புதிய வீடுகளுக்கு அமைத்து கொடுக்கப்படும் என்று அதன் உரிமையாளர் ஆனந்தி பெரியசாமி கூறினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சிவ சண்முகம் கலந்து கொண்டு அழகு கலை பொருட்களை அறிமுகம் செய்தார். சாதாரண எடுத்துக்க மாட்டோம். ஒண்டர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. வேர்ல்டுல பாத்தீங்கன்னா 7 wonders, 5 wonders, 6 wonders ஒண்ணா பார்த்துட்டு மனசுல பயங்கரமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அது மாதிரி இது உங்க லைஃபோட ஒண்டர்ஃபுல். உங்க லைஃப் ஒண்டர் ஆக்குறதுக்கு இந்த வாட்டர் உங்களுக்கு லைஃப்ல கண்டிப்பா நிறைய. அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு அனுமன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் பெருமுக்கல் சஞ்சீவி மலை மீது அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முக்தியாஜல ஈஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள முக்தியாஜல ஈஸ்வரருக்கு இன்று காலை முதல் பால், தேன், தயிர், சந்தனம், மஞ்சள், குங்குமம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகசாலை நடைபெற்றது. இதில் திவ்ய மலர்கள், வாசனை திரவியங்கள் உள்ளடக்கிய 108 தொகுப்பினை கொண்டு சிறப்பு யாகசாலை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட 108 சங்கினால் வீர சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு சங்காபிஷேகம் நடைபெற்றது. சங்காபிஷேகத்தினை தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலச நீரை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் அருளை பெற்று சென்றனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்துசெட்டிப்பேட்டையில் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் கமலா அறக்கட்டளை சார்பாகவும் மகளிர்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பேசுகையில், லாஸ்பேட்டை தொகுதியில் அனைத்து விதமான வசதிகளும், சாலை வசதிகளும், முதியோர் பென்ஷன், சிவப்பு ரேஷன் அட்டை, மின்கம்ப வசதிகள், அனைத்து வசதிகளும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வருங்காலத்தில் நல்ல நிலைக்கு நாம் வருவோம். அப்போதும் உங்களுக்காக நான் உண்மையாக பணியாற்றுவேன் என்று பேசினார். இந்த கட்சி விழிப்புணர்வு கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
ஆனா வெளியே காட்டிக்க மாட்டேன். அந்த குடும்பத்துக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் செய்யறது. எல்லாத்தையும் போட்ட பிரச்சனை போறது கிடையாது. மற்றதெல்லாம் வெளியே தெரியாம செஞ்சுருவேன். இந்த கை கொடுக்குறது இந்த கை தெரியக்கூடாது. இன்னொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். என்கிட்ட இருக்கிற ஆதரவாளர், என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற ஊழியர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே நேர்மையானவங்க. நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு நம்ம தலைவி இருக்கிறாங்க, இத்தனை தலைவி இருக்கிறாங்க நம்ம கிட்ட. எல்லாமே அவங்க யாரும் சுயநலமான ஆள் கிடையாது. எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கறவங்க கிடையாது. ஜேசிஐ பாண்டிச்சேரி 2026ஆம் ஆண்டின் தலைவர்கள் மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. ஜேசிஐ பாண்டிச்சேரி கிளை இயக்கத்தின் ஆண்டின் தலைவராக பிரசாந்த் மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் மனோகர், மணி, பாலமணிகண்டன், சுரேஷ், ஆனந்த், தீபிகா, ஸ்டீபன் ராஜ், உதயன், சீனிவாசன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு புதிதாக பொறுப்பேற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் 16 மண்டல தலைவர் விஜய கணேஷ், முன்னாள் மன்ற தலைவர் அக்ரி கணேஷ், மண்டல துணைத் தலைவர் தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் தலைவர்கள் முருகானந்தம், சித்தானந்தம், தேவநாதன், வசந்த், பிரேம்குமார், புஷ்பராஜ் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். Invite JC Deepika for the present task. Good evening, respected attendees. This evening it is honored by to introduce என்றும் பேணி காப்பேன் எனவும் உறுதியளிக்கிறேன். உங்கள் பேருக்கு முன்னால் இங்கே ஜேசி என்று சேர்த்துக்கொள்ளும். வெல்கம் டு ஜேசி ஆர்கனைசேஷன். I do solemnly IPS அதிகாரி ஸ்வர்ண அம்பிகாவின் பாதுகாவலர் ரமேஷ் குப்தா. இவர் நாகாலாந்து மாநில காவலராக பணியாற்றி வந்தார். இவர் தற்பொழுது IPS அதிகாரிக்கு பாதுகாவலராக இருந்தார். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் இருந்து புதுச்சேரியை நோக்கி சென்று கொண்டிருந்தார். பட்டானூர் அருகே வந்தபோது திடீரென இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததால் திடீர் பிரேக் போட்டதால் நிலை தடுமாறி அருகே நின்றிருந்த பேருந்து மீது பலமாக மோதியதில் ரமேஷ் குப்தா தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆரோவில் காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக புதுச்சேரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக ஆரோவில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருசக்கர வாகன விபத்தில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே காவலர் ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஹேமா உணவகத்தில் நடைபெற்றது. மாநில அவைத் தலைவர் செல்வராசு தலைமை தாங்கினார். மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் முன்னிலை வகித்தார். கூட்டத்திற்கு தலைமை நிர்வாகிகளான பொருளாளர் செந்திலதிபன், மாநில துணை பொதுச் செயலாளர் AK மணி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் தொடங்கி ஜனவரி 14ஆம் தேதி மதுரையில் நிறைவு செய்யும் போதைக்கு எதிரான சமத்துவ நடைபயணத்தில் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக பெருந்திரளாக கழகத்தினர் கலந்து கொள்வது என்றும் ஏழை மக்களின் உயிரை குடிக்கும் போலி மாத்திரை நிறுவனங்கள் செயல்பட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் இந்த வழக்கை CBIக்கு ஒப்படைத்து முழு விசாரணை நடத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமென மாநில அரசை கேட்டுக்கொள்வது என்றும் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கம் செய்து ஹிந்தி, சமஸ்கிருத பெயர் இடம்பெறும் விதமாக செயல்படும் மத்திய அரசின் போக்கை கண்டிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் கலைவாணன், சேகர், எலிசபெத், முன்னாள் அமைப்பாளர் கப்ரியேல்,
பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, செல்லத்துறை, மாநில மகளிர் அணி தமிழ்ச்செல்வி, மஞ்சுளா, மாணவர் அணி சுரேந்திரன் மற்றும் தொகுதி செயலாளர்கள் சந்திரன், சக்திவேல், சரத்குமார், கந்தன், சீராபதி, ராஜ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அந்த நிதியினை தலைமை கழகத்திடம் ஒப்படைக்க அத்தனை வரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறேன். தொடங்கி வைக்கின்றார். அந்த தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு கன்னியாகுமரியில் இருந்தோ சென்னையில் இருந்தோ பெருமளவிலே வர முடியாது. முதலமைச்சர் வந்து தொடங்கி வைக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருச்சி